ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு டெலிஃபோன் பண்ணும்போது எப்பொழுதுமே கால் வந்து டைரெக்டாக போயிட்டே இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு மெசேஜ் வந்துட்டு பாருங்க. யுவர் அசிஸ்டண்ட் கேன் டேக் திஸ் கால் நெக்ஸ்ட் டைம். ஒரு கால் புதுசாக வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் டைம் நம்ம அசிஸ்டண்ட் அடிக்கிறது போல இருக்குமா. நம்ம அப்போ ஓனரும் அவர் அப்போ அசிஸ்டண்ட்டும் கவனிச்சிடுங்க. இப்படி தாங்க மறைமுகமாக செயல்படுறாங்க. ஆனால் நமக்கு தெரியாமலே செயல்படுது. இதை நான் கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நீங்கள் வேறு ஷேர் பண்ணாமல் அப்படியே அமுக்கி இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வாறு இருக்க நம்முடைய நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் கெடுதல் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக கூறுகிறேன். ஏனென்றால் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணுங்க. அதுக்கு வேண்டிய நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வேறு நீ சொல்லிகிட்டே இரு, நீ கத்திரு, எந்த அகிலையும் போன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுடைய தலைமுறைகள் நம்முடைய வருங்கால தலைமுறைகள் பாதிக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ தாங்க தெரியும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அருமை பெருமைகளை பற்றி. அது இதோட முடியாது, பார்த்துடுங்க. அது நம்ம மனசை கெடுத்து ப்ளூ கேலெல்லாம் விளையாடிய நேரம் ஒன்று ஒன்றா கொல்லிச்சு இல்லையா, அதுபோல் ஒன்று ஒன்றா அழிக்கவா இவங்க எல்லாம் வந்திருக்கிறது. நம்ம பேசுகிறதையெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அப்புறமா கால் ரெக்கார்டிங் செய்து நம்ம என்ன பேசுகிறோம், எங்கே நிறைய காசு இருக்குது, யார் வசதி படைத்தவங்க இதையெல்லாம் அறிஞ்சிட்டு நம்மளுடைய வசதியை கெடுப்பதற்காகவும் நம்மளுடைய உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக உருவாக்கப்படும் இது ஒரு பொறி. ஆமாங்க, உணர்ந்தான் சரி. பொறியில் நிறைய பேர் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க, என்ன செய்யணும் தெரியாமல். இவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுப்பதற்காகவே நான் வந்துள்ளேன். மக்களே, கவனமுடன் செயல்படுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ரிப்ளை வித் மெசேஜ். நம்ம அந்த காலை வந்து அட்டன் பண்ணோடனே அவங்களும் என்ன செய்கிறோம், ஒரு மெசேஜ் போயிடும். பார்த்துடுங்க, அவங்கள கூட சாட் செய்த போல். இப்படி தான் நிறைய இது நடந்துகிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கிடுங்க, புரியாட்டு அப்படியே இருந்துடுங்க. கடைசி எல்லாம் மட்டும் ஒன்னோட சேர்ந்து புயல் அடித்து கொண்டு போவோம். வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை கான்டாக்ட்ஸுக்குமே ஹாய் மெசேஜோட இந்த லிங்க் வந்து போயிடும். ஸோ அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க, உங்கள் ஃபோனில் இருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினச்சி அவங்க லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ யார் வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ இமீடியட்டாக ஹேக் ஆகி அவங்க இந்த ஃப்ராட்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது, அந்த சோஷியல் மீடியா போயிடுது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட், எனக்கு ஏதாவது காசு வேணும், அதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்ருக்கோம். பட் நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஏதாவது ஏமாந்து பணம் லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ்டை தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே விழிப்புணர்வாக இருந்துட்டா